ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷால்ஸ் டிஎன்ஏ. ஸோ இன்றைக்கி நம்ம காட்டூர் என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த காட்டூர் கிராமத்தில் இன்றைக்கி திருவிழா. அதே சமயம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இங்கே இருக்கார். அவர் திருவண்ணாமலை, காசி, ராமேஸ்வரம்லாம் போயிட்டு இங்கே தான் ஒரு குடில் கட்டிட்டு இங்கே தான் வாழ்கிறாரு. வாங்க ஐயாவை பார்க்கலாம். வணக்கம் சாமி. நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. சொல்ற மாதிரி அங்க என்ன இருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் தியானம் பண்றது அது எல்லாருமே பண்றாங்க. தியானம் தவம்ங்கிறது அது எல்லாரும் அவங்களுடைய மன அமைதிக்காக பண்றது. அதுல என்ன நாம உடனே தியானம் பண்ணணும் போய் ஆண்டவனை போய் அடைஞ்சிடலாமா? ரொம்ப சிரமப்படணும், அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். சோறே இல்லாம கிடக்கணும், பற்ற அறுக்கணும். அப்பதான் ஆண்டவன் கிட்ட போக முடியும். எந்தனுடைய பற்று ஆசை வாசங்களும் இருக்கக்கூடாது. துணி மேல ஆசை இருக்கக்கூடாது, திங்கிறதுக்கு ஆசை இருக்கக்கூடாது. அந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போகலான்னு எந்தனுடைய ஆசைகளுமே அவனுக்கு இருக்கக்கூடாது. இல்லாம இருந்தா தான் ஆண்டவனை போய் நேசிக்க முடியும். இதையெல்லாம் விட்டா தான் ஆண்டவனை நம்ம நேசிக்க முடியும். நம்ம சும்மா சாதாரணமெல்லாம் போய் நான் பெரிய பக்தன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. ஒன்றும் இல்லை சாமி, நாங்கள் ஒரு பரதேசி, அவ்வளவுதான். ஆண்டவனை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனுடைய நாமத்தை சொல்லி நாம் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா தவிர ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒன்றும் பெரிய ஞானிகளோ தவசிகளோ கிடையாது. சாமி கும்பமேளா போனீங்க தானே சாமி? காசி அது அலகாபாத் போனோம். நாங்க போயிட்டு இந்த பிறகு வந்ததே எல்லாம் அந்த ட்ரம்முகள்லாம் பூரா கவுந்து எல்லாம் ஒரு 1000 கணக்கு மேல காத்துட்டு போயிட்டாங்க. அந்த கும்பமேளாவில் 1000 கணக்குல இப்போ பெரும்பாலும் சாமியாருக்கு தான் அதிகமா போயிட்டாங்க தண்ணியில். சாமி இப்போ நீங்க அந்த கும்பமேளாவில் கலந்துக்கிட்டீங்க? அந்த விழா கும்பமேளா கலந்துக்கிட்டோம். கும்பமேளா ஒரு கும்பமேளாவுக்கு போயிருக்கேன். 2வது கும்பமேளாவுக்கு போலான்னு போக முடியல. காசியோடவே நின்றுட்டேன். காசி எத்தனை தடவை போயிருக்கீங்க சாமி? ஒரு 5 தடவை போயிருக்கேன். 5 முறை காசி போயிருக்கோம். சரி. ரிஷிகேஷ், ஹரித்வார், குருச்சேத்திரம், அயோத்தி, கயா எல்லாம் இப்படி சுத்திட்டு வந்தோம். அப்போ சொன்னதை வச்சு நான் நிறைவடைஞ்சுக்கிறேன் சாமி. சாமி, இப்போ ஆந்திராவில் நந்தியால் என்ன சொன்னீங்க? நந்தி மலைக்கா? ஆந்திராவில் சில இடங்கள்லாம் தரிசனம் பண்ணிருக்கீங்க. ஆந்திராவில் இது ராகவேந்திராவுக்கு போனேன். அப்புறம் திருவண்ணாமலையில சாமி இருந்தது. சாமி திருவண்ணாமலையில தான் இருந்தார். திருவண்ணாமலை நீண்ட நாள் காலம் இருந்தாரு. உள்கிரிவல பாதையிலே இருந்தாரு. காட்டுக்குள்ளே இருப்பாரு, வெளியே வரமாட்டாரு சாமி. காட்டுக்குள்ளே எவ்வளவு நடந்தீங்க சாமி? காட்டுக்குள்ளேயே இன்னும் பகல மட்டும்தான் இருக்க முடியும், நைட்டெல்லாம் உள்ள இருக்க முடியாது. வந்துடும் வெளியே. இப்ப அந்த மவுனசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்ப இருக்கிறாரு கிரிவல பாதையில. அவரு வேணா ஒருத்தரே இருந்தாரு, ஒரு குகையில இருந்தாரு. அவருக்கு ஒருத்தர் கொண்டு அந்த சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு கொண்டே கொடுப்பாங்க. சரி. நம்மளுக்கு அது மாதிரி ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்கறதுல நாம யாரோட தொடர்பும் வைக்கல. சரி. அது ஒருத்தர், ஒரு வள்ளலாறு பக்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு கொண்டு போய் அந்த சாமிக்கு இப்ப இருக்கிற மௌன சாமிக்கு உள்ள கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சரி. அது ஒரு ரூம்பு மாதிரி கட்டி இருந்தாங்க. காட்டு சிவான்னு சொல்லி ஒருத்தர் கட்டி இருந்தது. சரி. ஒரு அந்த இதுல இருந்தாரு. அவர் தியானம் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருப்பாரு. எல்லாத்துக்கிட்டையும் பேச மாட்டாரு. அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு. நாமளும் போனா உள்ள இறங்கணும். உள்ள இறங்கி பாதாளார மாதிரி இருக்கும். சரி சார். அதுக்குள்ள உட்காந்துருந்தாரு. இந்த மலைக்குள்ளார குகையில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்துலயே ஒரு ரூம்பு, காட்டு சிவான்னு சொல்லி அவர் இருந்தது முதல்ல. அந்த ரூம்பு கீழே பாதாள குகை ஒன்று, ரூம் ஒன்று, மேலே ஒரு ரூம்பு கட்டி இருந்தாரு.
மேலே இருந்த ரூம் எல்லாம் ஃபாரஸ்ட்காரர் வந்து இடிச்சு விட்டுட்டாங்க, எல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த உள்ளே இருக்கிறத அப்படியே உள்ள படியில் இறங்கி அப்புறம் அதுக்குள்ளே போனால் ஒரு சின்ன ரூம்பாக இருக்குது, அதிலிருந்து சந்துக்குள்ளே உள்ளே போனால் தியானம் பண்ணுற ரூம், அதில் உட்காந்துருத்தார் திருவண்ணாமலையில். சரி சார். சாமி நீங்கள் ஏதாவது அங்கே திருவண்ணாமலையில் உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்கா சாமி? என்ன அனுபவம்னு சொல்கிறது, நிறைய இருக்கும், அதையெல்லாம் நாம் என்னன்னு சொல்கிறது. சாமி அண்ணாமலையார் காட்சி கொடுத்தது, திடீர்னு உங்களுக்கு ஆபத்தான நேரங்கள்ல சாமி ஒரு நல்ல விஷயம் நடந்தது, அதெல்லாம் நல்லது நிறையாவே நடந்திருக்கு. எல்லாம் ஒவ்வொரு நேரத்துலயும் நல்லது நிறைய ஆண்டவன் செஞ்சிருக்கிறாரு, பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில இன்னும் வெளியில, திருவண்ணாமலையில அப்படி ஒண்ணும் நம்மளுக்கு இது வரல, வெளியில எல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாரு. ஒரு இடத்துல படுத்திருந்தா கூட இந்த இடத்துல படுத்திருக்க வேண்டாம், எந்திரிச்சு போகணுன்னு கூட வந்து சொல்லுவார். ஆனா உள்ள மனசுக்குள்ளதான் சொல்லுவார், அது சத்தமெல்லாம் கேட்காது. சரி சாமி, சத்தமெல்லாம் கேட்காது. சாமிக்கு அனுபவம் ஏற்பட்டு அப்படி வந்து சொல்லும் போது நாம ஏன் நான் இந்த இடம் நல்லா தான் இருக்கு, ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி நாம சொன்னோமா நினைச்சோம்னா அப்புறம் சரி ஏதோ வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்திருந்தா மறுபடியும் ஒருக்க சொல்லுவார். சரி சாமி. அப்புறம் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். சரி சரி சரி. அது எந்திரிச்சு அதுக்காண்டு நம்ம போயிடணும். சரி காசி போயிட்டு வரையில இட்டாச்சியில போய் தண்ணிய பிடிக்கிறதுக்கு வெளியே போயிட்டேன். சரி சாமி. இந்த பைய தடி செருப்பு எல்லாம் ரயிலுக்குள்ள இருக்கு. சரி சாமி. ஆனா கூட்டமே கிடையாது. சரி. இறங்கி போய் பைப்புல தண்ணி பிடிச்சிட்டு திரும்பி பார்த்தா ரயில் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? சரி. வெறும் மேலோட ஒரு தண்ணி பாட்டில் இப்படி தண்ணி பாட்டிலோட நிக்கிறேன். சரி சாமி. துண்டு கூட மேல கிடையாது. சரிங்க. என்ன பண்ண முடியும்? சரி. இட்டாச்சியில. சரி சாமி. என்ன நடந்துச்சு? அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு 600 ரூபாய்க்கு காசியில தீர்த்த வாங்கியிருக்க விலைக்கு. சரி சாமி. எல்லாம் பக்தர்களுக்கு இங்க வந்தா கொடுக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன சொம்புகளா விற்பாங்க, அதை வாங்கியிருக்கேன். அதை வாங்கிட்டு எல்லாம் பையில் வச்சுருக்கேன். பணம் ஒரு 500 ரூபா பையில் இருக்குது. 11 மணிக்கு காலையில் விட்டுட்டேன். ரயில் போயிடுச்சு. ரயில் போய் அப்புறம் போய் ஒரு இடத்துல அப்படியே அழுகையே வந்துருச்சு. நெத்தியில் பூசறதுக்கு விபூதி கூட இல்லாமல் நான் பண்ணிட்டியே, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சாமி மேலே கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு ஒரு வேப்ப மரம் இருந்தது, அந்த மரத்தடியில் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுகையோடு உட்காந்துருந்தேன். இருக்கும்போது நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு இது மாதிரி பண்ணிட்டே, நேத்தியில் பூசறதுக்கு விபூதி கூட இல்லாத பண்ணிட்டியே, எல்லாம் போச்சே, நான் வந்து குளிருக்கு போதறக்கு கூட ஒன்றும் இல்லாமல் நான் இங்கே உட்கார வச்சுட்டியே அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு, தண்ணிக்கு நீ ஏன் கீழே வந்தேன் அப்படிங்கிற. தண்ணிக்கு இங்கே எதுக்கு வந்தேன், உள்ளே ரயிலில் தண்ணி இருக்குது, நீ அவ்வளவு சுத்தக்காரனா, நீ அவ்வளோ பெரிய சுத்தக்காரனான்னு கேட்குறேன். நான் என்ன சொல்ல, சரி அது தப்புன்னு கூட வச்சுக்கோ, பையெல்லாம் போயிடுச்சே, நான் பூசறதுக்கு நீ திண்ணீர் இல்லையே, நான் எங்கே போகட்டும் அப்படிங்கும்போது உனக்கு கிடைக்கும். அதோட டப்புன்னு எனக்கு அந்த பழைய ஞாபகம் அப்படியே வந்துருச்சு. அப்படியே வரும்போது அது எப்படி கிடைக்கும், அதுதான் ரயில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து வெளியே அந்த எஸ்ஐ கிட்ட ஏதாவது விலை உயர்ந்த பொருள் முக்கியமான டாக்குமெண்ட் இருந்ததுன்னா தான், பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இருந்ததுன்னா தான் அதை போய் எடுக்க முடியுமா தவிர எல்லாரும் போய் சும்மா கையில் வைக்க முடியாது அப்படின்ட்டான். நல்லா எடுக்க முடியாதுன்ட்டான். அப்புறம் நான் எப்படியோ சென்னைக்கு போகணும்னு என்ன பண்ணுறதுக்கு போது நான் வண்டி வருவேன், 1 மணி நேரம் கழிச்சு ஒரு வண்டி வருது, அதில் அனுப்பி விட்டுறேன்ட்டாங்க. அப்புறம் அந்த டாக்டர் என்கிட்ட அவர் போனை கொடுத்தது, டாக்டர் சொன்னார், ஐயா அது பை கிடைக்காது, அது போனது தான், நீங்கள் இன்னொரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு வண்டி வருதாமா, அந்த வண்டியில் அவர் அனுப்பி விடுவார், நீங்கள் சென்னைக்கு வந்துடுங்க, நான் பணத்துக்கு அங்கே ஏற்பாடு பண்ணுறேன், கோயம்புத்தூர்லேருந்து சென்னையில் பணம் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறார். எப்படி பரம்பரை அண்ணாமலையருடைய கருணை அது அவர் அப்படி சொல்றாரு. இருந்தாலும் எனக்கு அந்த மனசு ஒப்பு இல்லை. சரி, பைய போச்சு, தடி இல்லையே, போத்துறதுக்கு ஒன்றும் இல்லையே, பூசறதுக்கு நீ திண்ணீர் இல்லையே அப்படின்னு அந்த என்னுடைய எண்ணம், ஒரு கவலை, ஏக்கம் அதுதான் இருக்கு. காலையிலேயும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, அப்படியே பேச காதெல்லாம் வந்து அப்படியே அடைக்குது. அப்படியே ரயில் உட்காந்துக்கிட்டே போறேன். நைட்டும் சாப்பிடு, எதுவுமே சாப்பிடு.
அப்புறம் கிடைக்கும்னு சொன்னாரே, எப்படி கிடைக்கும்? ரயில் போயிடுச்சு, இந்த வண்டியில் போயிட்டு இருக்கிறோம். சாமி கிடைக்குன்னு சொன்னது யாரு? சிவபெருமானு தான் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள சொன்னாரு? சொன்னது பை கிடைக்கும்னு சொன்னாரு. உள்ளுணர்வு சொல்லுது, சொல்லியிருக்கு. ஆனா இது எப்படி கிடைக்கும்? அந்த வண்டி போய் 1 மணி நேரம் கழிச்சுது இந்த வண்டியே வந்தது. இந்த வண்டியில போற அது திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ், 2வது நான் போறது சென்னை எக்ஸ்பிரஸ். இது டெல்லியில இருந்து வந்தது, அது அலகாபாத்ல இருந்து போனது. நான் வந்தது அலகாபாத்ல இருந்து வந்த வண்டி. ஆனா 2வது போன வண்டி டெல்லியில இருந்து சென்னை அது வருது. அந்த வண்டியில் ஏறி இருக்கு. அப்புறம் நைட்டு 1 மணிக்கு விஜயவாடா வந்துருச்சு. நைட்டு நான் விட்டது பகல்ல, பையன் 11 மணிக்கு விட்டது. எந்த இடத்துல சந்திக்கிறீங்க சாமி அந்த ரயில? சாமி ரயில் இட்டாச்சியில விட்டது, விஜயவாடாவுக்கு நைட்டு 1 மணிக்கு வருது. சரிங்க. நான் போய் 1 மணிக்கு விஜயவாடாவில் போய் இறங்குறேன். இறங்கி அந்த போன ரயில் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு அங்கேயே அந்த எஸ்ஐ கிட்ட வாங்கிட்டு வந்தேன். சரிங்க. அப்புறம் அங்கே இறங்கினது 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இறங்கி அந்த நம்பர் அந்த உட்காந்துருக்கிற ஒருத்தர் வெள்ளை சூட் போட்டுருந்தா அவங்ககிட்ட கொண்டு கொடுத்தேன். சரிங்க. சார் நம்பர் ஜாவுன்னா, சார் நம்ம 4ஆம் நம்பருக்கு போய் பாருங்கிறான். அப்புறம் உடனே நான் அங்கே போய் மேலே ஏறி எப்போ போகிறதுன்னு போட்டு இறங்கி ஏறி அங்கே போய் பார்த்தா நான் விட்ட பொட்டி நேரே போய் நிற்கிறேன். எந்த பொட்டியில நான் ரயில் விட்டனோ அதே திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்னா அந்த வண்டி நிக்குது. அதை படிச்சு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ன்னு பாத்துட்டு அது போட்டிருக்குது. அதை பார்த்துட்டு என்னடா பண்றது, ஒரு இத்தனை ஜனம் இருக்குது, ஏற முடியாத ஆட்டம் இருக்குதுங்கிற வயல் 2 நகருது. அதே பொட்டி பொட்டி. சரிங்க சாமி. அப்புறம் நகருது. போய் எப்படியோ கஷ்டப்பட்டு கம்பி 2 கையில இந்த கேனை கீழே விட்டுட்டு, அது ஒண்ணு இல்லையே வெறும் மேலோட இருக்கிறேன் நைட் 1 மணிக்கு. அப்புறம் 2 கையில கம்பி பிடிச்சி ஒரு காலை வச்சு அப்படியே நின்னுக்கிட்டேன். அப்புறம் எல்லாம் அவனுக்கு எல்லாம் ஆந்திரக்காரனுக்கு கொஞ்சம் முத்தோட உள்ள விடுன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் உள்ள விட்டாங்க. கொஞ்சம் படியிலேயே நின்னுக்கிட்டு போனேன். நெல்லூர் போய் கொஞ்சம் இடமாச்சு. இடமாயி அப்புறம் உள்ள போனா அப்படி முன்னாலேயே தான் படுத்திருந்து உள்ள கீழே. சரிங்க. அங்க உள்ள போறேன், அங்க மேல ஒரு அம்மா உட்காந்துட்டு சாமி அப்படின்னு இப்படி கும்பிடுது. கும்பிட்டு உங்க பையெல்லாம் இருக்குது, உங்க பொருள் எல்லாம் இருக்குது அது சொல்லும் போது மணி 2:30. சரி சாமி. அது மாதிரி படுத்திருக்கும் போதெல்லாம் இப்படி நிறைய இடத்துல சரி உள்ளுணர்வுகள் நிறைய வந்து சொல்லி இருக்காங்க. எத்தனையோ அற்புதங்களை பண்ணியிருக்காங்க. பசியோட நடந்து போய்கிட்டு இருப்போம், ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது, ஊரும் இல்லை ஒண்ணும் இல்லை, நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்னே பசிக்குது அப்படின்னா கார்ல வர்றவங்க கொண்டாந்து அப்படியே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டாந்து சாமி இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு காரை கொண்டாந்து நிறுத்தி கொடுத்துட்டு போவாங்க. எத்தனையோ நன்மைகள் எல்லாம்